வணக்கம். மெனப்பாஸ்னால் என்ன? மெனப்பாஸ் வந்து ஒரு பெண்ணுக்கு கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் ஃபார் மோர் தென் 1 இயர் வந்து மெனப்பாஸ்ன்னு சொல்லுவோம். எந்த ஏஜில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அரௌண்ட் 51 தான் கட் ஆஃபாக வச்சுருக்கோம். பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஏர்லியராகவோ இல்லை கொஞ்சம் லேட்டாகவும் வர சான்சஸ் இருக்குது. பட் லெஸ் தென் 40 இயர்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ப்ரீ மெச்சூர் மெனப்பாஸ், அதாவது ரொம்ப சீக்கிரமாகவே பீரியட்ஸ் நின்று போச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து எதனால் இது வருது? இது வந்து பேசிக்காக ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரும். நமக்கு வந்து ஃபெமினிட்டி மெயின்டைன் பண்ணுற ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஸோ அந்த ஹார்மோன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடும் இந்த மெனப்பாஸில். ஸோ அதோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் வந்து அதோட பிரதிபலிப்பு தான் வந்து நமக்கு கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுறது. நிறையா பேருக்கு இந்த பீரியட் ஸ்டாப் ஆகுறது மட்டும் மெனப்பாஸ் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது இல்லை. அதை சுற்றி இருக்கிற நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம ஜென்ரல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், அதாவது இருதய நோய் வந்து ரொம்ப காமனாக மெனப்பாஸ் ஏஜ் குரூப்பில் பார்க்கலாம். ஸோ ஹார்ட் ஹெல்த்தை நல்லா கரெக்டாக பார்த்துக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து போன் ஹெல்த், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, எலும்பு தேய்மானம். இது வந்து மெனப்பாஸ் ஏஜ் குரூப்பில் ரொம்ப காமன். ஸோ செகண்ட் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மூணாவது வந்து மென்டல் ஹெல்த், அதாவது வந்து இந்த காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட், கொஞ்சம் வந்து இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து மெனப்பாஸ் ஏஜ் குரூப்பில் காமனாக வரும். ஸோ இது வந்து பார்த்துக்கணும். இது இல்லாமல் கைனகாலஜிக்கலாக ரிலேட்டடாக என்னென்ன மெனப்பாஸில் வரலான்னா கேன்சர்ஸ் வந்து ரொம்ப காமன் இந்த மெனப்பாஸ் ஏஜ் குரூப். ஸோ அதுக்கான ஸ்க்ரீனிங் வந்து நீங்கள் பண்ணி பார்க்குறது நல்லது. ஸோ இது வந்து ஒரு ஓவர்வியூ அபவுட் மெனப்பாஸ். இந்த மந்த் ஃபுல்லாகவே மெனப்பாஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.